என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் எங்கிருக்கிறார் என்று நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி என் பிள்ளை இந்த அப்பனை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்று உன் அப்பன் நான் எங்கிருக்கிறேன் என்கின்ற ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நான் எங்கிருந்து உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என்று பார்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எந்த இடத்திலிருந்து உன்னை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இது ஒரு ரகசியமான விஷயம் அல்லவா? அவ்வளவு எளிதில் யாருக்கும் இந்த கருப்பனை கண்டுவிட முடியாது. இந்த கருப்பனின் பாசத்தை அவ்வளவு எளிதாக யாராலும் உணர்ந்து விட முடியாது. யாருக்கு இந்த கருப்பன் இருக்கின்ற இடம் தெரிய வருகின்றதோ, யாருக்கு இந்த கருப்பன் எங்கிருந்து வருகின்றார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறதோ, அவர்களால் மட்டும்தான் உன்னை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது கூட அவ்வளவு எளிதாக யாரெல்லாம் உன்னை புரிந்து கொள்ள இதை கேட்டு விட முடியாது. அப்பனின் ஆசீர்வாதங்கள் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும். நான் இன்று உன்னிடத்தில் இதை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் என் குழந்தை நீ மனமுடைந்து போய்விடுகின்றாய். அந்த நேரத்தில் அப்பன் நம்மை காக்க வரவில்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கின்றாய். கருப்பன் நம் வார்த்தைகளை ஒரு நாளும் செவி கொடுத்து வில்லையே, நாம் இத்தனை கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அப்பன் என்னவென்று கேட்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் அதிகமாக கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது கருப்பன் என்ன செய்து கொடுக்க போகிறார் என்பதையும், இந்த கருப்பன் எதற்கு நமக்கு இத்தனை துன்பத்தையும் தீர்த்து கொடுக்க போகிறார், கொடுக்கவில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க பிள்ளையே, வெள்ளை குதிரை ஏறி உன்னை காக்க வருவேன் உன் அப்பன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருப்பது உண்மையானால், இந்த அப்பன் இருக்கின்ற இடம் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையால் உணர முடியாத விஷயமல்ல, என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்காத விஷயமல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்பன் ஆடிய ஆட்டங்கள் என்ன, நாம் செய்த சம்பவங்கள் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சரியான நேரத்தில் இந்த கருப்பனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருப்பது என்னவென்று, எப்பேற்பட்ட விஷயம் என்பதையும் புரிந்து கொள்வாய். கருப்பனை எங்கு தேடி நீ அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளையே, மனதார என்னை ஒரு முறை என் பிள்ளையை தேடி நான் ஓடோடி வருவேன். எப்போதும் உனக்கு பாதுகாவலுக்கு நிற்கின்ற இந்த கருப்பன் நிச்சயமாக நீ அழைக்கும் போது வராமல் இருப்பேனா என்ன? என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பதையும் நான் நன்கு உணர்ந்தவன். அதனால் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது, வேதனைப்பட்டு கண்கள் கலங்கக்கூடாது. உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றார் போல நீ நடந்து கொள்ள வேண்டும். சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் இவ்வளவுதானா என்று வருந்துவதற்கு பதிலாக நாம் கருப்பன் அதையும் சரி செய்து கொடுப்பான் என்று எண்ணி மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். பாதி அளவு கொடுத்தேன் என்று எண்ணி நீ துன்பத்தை தான் அனுபவித்திருக்கின்றாய். பாதி அளவு கஷ்டத்தை தான் நீ சந்தித்திருக்கின்றாய். மற்றதையெல்லாம் என் பிள்ளை இந்த கருப்பன் தான் உனக்கு பதிலாக சந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் அவ்வளவு சுலபமெல்லாம் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்பன் அவ்வளவு எளிதாக எல்லாம்
வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை நான் முழுமையாக உன்னிடத்தில் கொடுத்து விடுவதில்லை. நான் எங்கிருக்கின்றேன், இந்த கருப்பன் இங்கிருந்து இதை செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளையே, என்னை மனதார நினைக்கின்ற பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற இந்த கருப்பன் நிச்சயமாக உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்று தெரியுமா? என் தங்க பிள்ளையே, எது கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். கஷ்டம் வருகிறது என்று என் பிள்ளை நீ நினைத்து வேதனைப்பட்டு வருகின்ற என் பிள்ளையே, உன்னை எத்தனை கஷ்டங்களிலிருந்து இந்த அப்பன் மீட்டெடுக்கிறேன் என்று தெரியாமல் ஒருபோதும் இந்த கருப்பன் உன்னை தேடி வரவில்லை என்று நினைத்து வருத்தப்பட மாட்டாய். கருப்பன் எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை முதலில் புரிந்து கொள்வாய். அப்பனின் அன்பு எப்போதும் என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருப்பதனால்தான் இந்த அளவிலாவது என் பிள்ளை பிரச்சனைகளோடு தப்பித்து கொண்டிருக்கின்றாய். இல்லை என்றால் உன் குழந்தைக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னை காத்திட இந்த கருப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். இந்த கருப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்து உனக்கான தேவைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வருகின்ற நாட்கள், இனி வருகின்ற உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் இந்த கருப்பன் முன் நின்று நடத்தி வைக்கப் போகின்றேன். நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு உண்மை என்றால் இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நான் சர்வ நிச்சயமாக செய்து கொடுப்பேன். அப்பன் ஒரு நாளும் நான் என் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கிலிருந்து மீற மாட்டேன். ஒருவேளை என் பிள்ளைக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் சற்றென்று என் பிள்ளை நீ பதறி விடாதே. சற்றென்று என் பிள்ளை மனதளவில் நீ நொந்து விடாதே. உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை முழுமையாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணை நிற்பது இந்த கருப்பன் என்னும் போது என் குழந்தையின் வாழ்க்கையில் பயமே இருக்கக்கூடாது. பயம் என்கின்ற உனக்கு இருந்து விட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ தயக்கம் வந்துவிடக்கூடாது. இந்த பயத்தை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எந்த நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பது இந்த கருப்பனின் பொறுப்பு என்பதை உணர்ந்து விட்ட பிறகுதான் என் பிள்ளை அதன் பிறகு நிச்சயமாக எதற்காக வருத்தப்பட மாட்டாய். இனி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் இந்த கருப்பன் நிறைவேற்றி தருவேன் என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகு வெற்றி நிச்சயமாக உனக்கானதை பெற்றுக்கொள். கருப்பனுக்கு நீ நன்றி சொல்லப் போகின்றாய். கருப்பன் யார் என்று தெரிந்து கொள்வாய். அதன் பிறகு ஒரு நாளும் இந்த கருப்பன் எங்கிருக்கிறார் என்று கேட்க மாட்டாய். கருப்பன் நமக்கு நிச்சயமாக நல்லதை செய்து கொடுப்பார் என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு நீ வாழத் தொடங்கி விடுவாய். உன் வாழ்க்கைக்கு என்றென்றும் இந்த அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையும். அந்த நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக இந்த கருப்பன் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.